நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாள் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். குட்டி குட்டி ஸ்டோரிஸை அப்படி இங்கிலீஷில் மாற்றி கற்றுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி 37வது நாள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு கவரை பார்த்து அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. எ 3-year-old baby had 2 apples in her hand. ஒரு 3 வயசு குழந்த கையில் 2 ஆப்பிள் வச்சுருக்குது. her mother asked with a smile. அவங்க அம்மா சிரிச்சுட்டே கேட்குறாங்க, will you give me an apple? ஒரு ஆப்பிள் எனக்கு கொடுப்பியா? the child thought for a while. குழந்தை கொஞ்சம் யோசிக்குது. and then bite an apple. அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளை கடிச்சிடுச்சு. mom thought, அம்மா நினைக்கிறாங்க, she would give another apple. இன்னொரு ஆப்பிளை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க. without thinking, குழந்தை யோசிக்காமல் the child bite into the other apple as well. அதே மாதிரி இன்னொரு ஆப்பிளையும் குழந்தை கடிச்சு சாப்பிடுது. mom became very sad. அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. then the child said, அதாவது அம்மா எதுக்கு கவலைப்பட்டாங்க பார்த்தியா, நமக்கு ஒரு ஆப்பிள் கூட கொடுக்கலையே அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க. then the child said, அப்புறம் குழந்தை சொல்லிச்சு, this apple is sweet. this apple is sweet. இந்த ஆப்பிள் இனிப்பாக இருக்குது. eat this mom. இது நல்லா இருக்குது, இதை சாப்பிடுங்க மாம் அப்படின்னு இருக்குது. இப்போ புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற கதை. the mother was upset. கொஞ்சம் அம்மா கவலைப்பட்டாங்க. எதுக்கு? realizing she had misunderstood her child அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டோமே குழந்தைய அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் ஜட்ஜ் த புக் பை திஸ் கவர். எந்த புத்தகத்தையும் அதோட அட்டை பகுதி கிழிஞ்சிருக்குன்றதை வச்சு கணக்கு போடக்கூடாது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சரி, இப்போ பார்க்கலாமா? சொல்ல திருப்பி சொல்லுங்கள். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். சொல்லுங்கள், நான் பார்க்காம சொல்கிறேன். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். சொல்லுங்கள். ஓகே. The 3-year-old baby had 2 apples in her hand. ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாமா? A 3-year-old baby had 2 apples. had 2 apples in her hand. மூணா பிரித்து சொல்கிறோம்னா ஈஸியாக இருக்கா? A 3-year-old baby had 2 apples in her hand. பார்க்காம சொல்லட்டுமா? A 3-year-old baby had 2 apples in her hand. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது. her mom asked with a smile. her mom asked with a smile, will you give me an apple? will you give me an apple? ரெண்டையும் சேர்த்து சொல்லவா? her mom asked with smile, will you give me an apple? ஈஸியாக இருக்குல்ல? சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது. the child thought for a while and then bite an apple. the child thought for a while and then bite an apple. சொல்கிறேன். the child thought for a while. for a while அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு யோசிச்சு. for a while அப்படின்ற வேர்டை, அந்த ஃப்ரேஸை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்றத. the child thought for a while and then bite an apple. கரெக்டா? ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே. mom thought she would give another apple. mom thought she would give another apple. woodன்றது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், கற்றுக்கிட்டோம். என்னென்னா, நடக்காத ஒன்று நடந்தால் என்ன சொல்லுவோமோ அதுக்காக would யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல அம்மா அப்படி தான் நினைக்கிறாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. அந்த குழந்தை கொடுக்கும்னு நினச்சாங்க, அதனால் நடக்கலை நினச்சாங்க. ஓகேவா? mom thought she would give another apple. கரெக்டாக? she would give another apple. another apple இல்லை, other apple. அதுதான் other ரெண்டு சேர்த்து anotherன்னு சொல்கிறோம். தப்பாக சொல்லிட்டேன் நான்.
ஓகே. மாம் தாட் ஷீ வுட் கிவ் அனதர் ஆப்பிள். சொல்லுங்கள். ஓகே. அடுத்தது, without thinking the child bite into the other apple as well. Without thinking the child bite into the other apple as well. சொல்லட்டுமா? Without thinking the child bite into the other apple as well. கரெக்டா? Without thinking the child bite into the other apple as well. ஓகே, சொல்லுங்கள். ஓகே. அடுத்து, மாம் became very sad. மாம் became very sad. இது ஈஸி. சொல்லுங்கள். Then the child said, this apple is sweet. Eat this, mom. This apple is sweet. Eat this, mom. சொல்லட்டுமா? Then the child said, this apple is sweet. Eat this, mom. சொல்லுங்கள். ஓகே. The mother was upset. The mother was upset. எதனால்? Realizing she had misunderstood her child. அவங்க தப்பை உணர்ந்துட்டாங்க. தப்பாக நினச்சிட்டோமே நினச்சி இவங்க தப்பை உணர்ந்து அப்செட் ஆகிட்டாங்க. The mother was upset realizing she had misunderstood her child. சொல்லட்டுமா? The mother was upset. மறந்துட்டேனே. Realizing she had misunderstood her child. The mother was upset realizing she was misunderstood her child. கரெக்டா? The mother was upset realizing she had misunderstood her child. கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஸோ டோன்ட் ஜட்ஜ் த புக் பை திஸ் கவர். இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் தெரியுமா? ஒரு விளம்பரத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம். இதை சொல்லி முடிச்சிடலாமா? ஸோ டோன்ட் ஜட்ஜ் த புக் பை திஸ் கவர். அது எந்த விளம்பரம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.